அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால் மகா சிவராத்திரியும் பிரதோஷ விரதமும் அதை பற்றி தான் பார்க்க போய் மாசி மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சதுர்தசி திதியில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நாளில் சிவபெருமானை முறைப்படி வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த முறை மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த நாளில் சுக்கிர பிரதோஷ விரதம் தற்செயலாக வருகிறது. பிரதோஷ விரதம் விருப்பங்களும் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. எனவே மகா சிவராத்திரி அன்று உருவாகும் அனைத்து யோகங்களும் பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். மகா சிவராத்திரி தினத்தில் சிவயோகம், சித்த யோகம், சதுர்கிரகி யோகம் ஆகிய யோகம் நடக்கிறது. இந்த நாளில் சனி கும்பத்தில் மூல திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனுடன் சூரியன், சந்திரன், சுக்கிரனும் உள்ளனர். இது தவிர மகா சிவராத்திரி நாளில் சுக்கிர பிரதோஷ விரதமும் உண்டு. அத்தகைய சூழ்நிலையில் இந்த அற்புதமான நற்செயல் குறிப்பாக பயனளிக்கிறது. இந்நாளில் சிவபெருமானை வழிபட்டால் பன்மடங்கு பலன் கிடைக்கும். இந்த முறை மகா சிவராத்திரி மற்றும் சுக்கிர பிரதோஷ விரதம் ஒன்றாக வருகிறது. எனவே இந்த விரதம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இருக்காது. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் மகா சிவராத்திரி மற்றும் சுக்கிர பிரதோஷ விரதத்தின் பலன்களை ஒரே நேரத்தில் பெறுவீர்கள். விரதத்தின் முக்கியத்துவம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் சிவலிங்க வடிவில் காட்சி அளிக்கிறார். எனவே இங்கு சிவனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது. சுக்கிர பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். மகாதேவனின் அருள் எப்பொழுதும் இருக்கும். அழகு, செல்வம், ஆடம்பரம் பெருகும். இதுதான் மகா சிவராத்திரியும் பிரதோஷ விரதமும் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.